எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை ஒரு பதிவு மூலம் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு பதிவில் நாம் பார்க்க போகிற பாட்டு, கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா. மீண்டும் ஒரு எம்ஜிஆர் பாட்டு. பாடலில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லார் மனசுலையும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, வாழ்க்கையை இப்படித்தான் வாழணுமா இல்லை எப்படி வேணால் வாழலாமா? இந்த கேள்வி நம்ம எல்லாரோட மனசுலையும் ஏதாவது ஒரு நேரத்தில் கண்டிப்பாக வந்திருக்கும். இது பல சமயம் வெறும் கேள்வியாகவே இருந்திருக்கும், சில சமயம் சில நல்ல பதில்கள் கிடச்சிருக்கும். ஆனால் இந்த பாட்டில் கவிஞர் சில நல்ல விஷயங்களை சொல்லியிருக்காரு. ஒரு வழிகாட்டுதல் மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம். பாடல் வாலி இந்த பாட்டு முதல் 2 வரிகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா. இதுக்கு அடுத்த கேள்வி தான் ரொம்ப முக்கியமான கேள்வி. மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா? நம்ம மனசில் இருக்கிறதெல்லாம் அப்படியே நம்ம செஞ்சுட்டே போயிட முடியுமா? எல்லாத்துக்கும் ஒரு முறைன்னு ஒன்று இருக்குது இல்லையா? இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வாழணும் அப்படின்னு இருக்கு இல்லையா? அதுக்கு ஒரு பதிலை 4வது வரியில் சொல்கிறார். மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. மனிதர்கள் அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள், அவங்கள தான் அவர் மனிதர்கள்னு சொல்கிறார் இந்த பாட்டில் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்முடைய முன்னோர்கள் நமக்கு காண்பித்த வழி, அதை நம்ம முடிஞ்ச வரைக்கும் கடைபிடிச்சாலே நம்மளுடைய வாழ்க்கை டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் ஒரு அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். அதோடு சேர்ந்து மகிழ்ச்சியும் இருக்கும். இந்த பாடலினுடைய முதல் பேரா அதில் வரும்பொழுது, நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும், நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும், ஊர் பார்த்த உண்மைகள் உனக்காக வாழும். ஸோ நாம் எவ்வளோ விஷயங்களை பார்க்குறதெல்லாம் அப்படியே கனவு மாதிரி போயிடும், எதுவுமே அப்படியே நிற்கிறது இல்லை. நிறைய விஷயங்கள் கேட்குறோம், நிறைய பேர் பேசுகிறத கேட்குறோம். அது அந்த கேட்கும்பொழுது நமக்கு ஞாபகம் இருக்கும், அதுக்கப்புறம் அது நமக்கு ஞாபகம் வருதில்லை. அது திரும்பவும் எங்கேயாவது ஒரு தடவை கேட்கும்போது ஆமாம் இதை நம்ம அன்றைக்கி அங்கே கேட்டோம் இல்லை அப்படின்னு நினைப்போம். இவ்வளவு தான் நம்மளுடைய நினைவாற்றல். ஸோ பார்க்குறதையெல்லாம் அப்படியே காட்சியில் வச்சுக்க முடியாது, கேட்குறதையெல்லாம் நம்ம மெமரியிலையும் அப்படியே வச்சுக்க முடியாது. ஊர் பார்த்த உண்மைகள் உனக்காக வாழும். இந்த உலகம் பார்த்துருக்கோம் இல்லையா? நாம் என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம், நம்முடைய நடத்தை என்ன, நம்முடைய பேச்சு என்ன, இதையெல்லாம் இந்த உலகம் பார்க்குறது இல்லையா? அதெல்லாம் நிச்சயமாக நமக்காக வாழும். ஆமாம், இவர் இப்படி வாழ்ந்தார், இவர் 4 பேருக்கு நன்மை செஞ்சார், இவர் 4 பேருக்கு நல்ல வழி காமிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் நமக்காக வாழும். அதனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அடுத்த வரி சொல்கிறாரு, உணராமல் போவோருக்கு உதவாமல் போகும். இதெல்லாம் யார் உணரலையோ அவங்களுக்கு நிச்சயமாக இதெல்லாம் உதவ போகிறதில்லை. பாட்டோட செகண்ட் பேராகிராஃப் வரும்பொழுது கவிஞர் வாலி அவர்கள் என்ன சொல்கிறாரு, பொய்யான சில பேருக்கு புது நாகரீகம், புரியாத பல பேருக்கு இது நாகரீகம். அவர் ப்ராபப்ளி அப்போ இருந்த ஒரு அந்த மாடர்ன் கல்ச்சரை பற்றி அந்த காலகட்டத்தில் அவர் எழுதும்போது, வாலி அவர்கள் எழுதும்பொழுது இருந்த அந்த ஒரு கலாச்சாரத்தை பற்றி எழுதும்போது அவர் சொல்கிறாரு. அப்படி சொல்லும் பொழுது, புரியாத சில பேருக்கு புது நாகரீகம், உணராத சில பேருக்கு இது நாகரீகம். அப்போது எது நாகரீகம்னு ஒரு கேள்வி வருது. முறையாக வாழ்வோருக்கு எது நாகரீகம்? முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம். ஸோ இப்போ நம்ம முதல் பேராகிராஃபில் பார்த்தோம் முன்னோர்களை பற்றி. அதை இங்கே திரும்பவும் கவிஞர் வாலி அவர்கள் இன்சிஸ்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த வகையில் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிட்டு போன விஷயங்கள் இது நம்முடைய காலகாலத்துக்கும் நம்மளை வழி நடத்தும். கால மாற்றங்கள் இருக்குது, ஆனால் சில அடிப்படை விஷயங்கள் அப்படின்னு இருக்குது இல்லையா? நமக்குன்னு சில கலாச்சாரம் இருக்குது இல்லையா? அதை நாம் கடைப்பிடிச்சு வாழும் பொழுது கண்டிப்பாக இந்த வாழ்க்கை
டெஃபினட்டாக பெட்டராக இருக்கும். முன்னோர்கள் காண்பிக்கக்கூடிய வழி என்றுமே நல்ல வழியாகத்தான் இருக்கும். இதுக்கு அடுத்த பேராகிராஃப், 3வது பேராகிராஃப் வரும்போது, இது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப மனசில் பதிஞ்ச ஒரு பேரா இது. திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம். திருந்தாத உள்ளங்கள் அப்படின்னு வரும்பொழுது நம்ம தவறு செய்கிறோம், ஆனால் அந்த தவறை நாம் திருத்திக்கணும். தவறுன்னு தெரிஞ்சப்பறம் நாம் அதை திருத்திக்கணும். அப்படியும் திருந்தி இல்லைன்னா அதனால் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த வரி சொல்கிறது. வருந்தாத உள்ளங்கள் பிறந்தென்ன லாபம். தவறெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கு வருத்தமே படாதவங்கள்லாம் அவங்க பிறந்து என்ன லாபம் அப்படின்னா, ஏன்னா அவங்க தொடர்ந்து அந்த தவறு செஞ்சுட்டே இருக்க போகிறாங்க. அவங்களுடைய தவறுனால அவங்களும் பாதிக்கப்படுவாங்க, மற்றவங்களும் பாதிக்கப்படுவாங்க. அதனால தான் இந்த வரி. இதுக்கு அடுத்த வரி 2 வரிகள் தான் அல்டிமேட். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். ஒருத்தன் வாழும்போதும் சரி, அவன் வாழ்ந்த காலகட்டத்துக்கு அப்புறமும் சரி, அவனுடைய பெயரும் புகழும் பாடப்பட வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழறது தான் முறையான வாழ்க்கை அப்படிங்கிறது தான் கவிஞர் வாலி இதில் சொல்லியிருக்கார். அப்போது நம்முடைய முன்னோர்களோட நாகரிகத்தை பின்பற்றி நாம் எல்லாம் வாழறது நமக்கு பல வகையில் கை கொடுக்கும். இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் என் மனசில் தோணின விஷயங்கள் இதுதான். இந்த பாடல் ஒவ்வொரு முறையும் நான் கேட்கும் பொழுதும் இந்த பாடல் மனசுக்கு ரொம்ப ஆறுதல் தரக்கூடிய ஒரு பாடல். எவ்வளவோ கவலைகளுக்கு நடுவில் இந்த பாட்டை நம்ம கேட்கும் பொழுது நமக்கு இது ஒரு புது தெம்பையும் உத்வேகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பாடல் என்னை பொறுத்த வரையில். உங்களுக்கு இந்த பாட்டை நீங்கள் ஒரு தடவை கேட்கும் பொழுதும் டிவியில் பார்க்கும் பொழுதும் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவை அசை போட்டுட்டு இந்த பாட்டை நீங்கள்லாம் மீண்டும் ஒரு தடவை கேளுங்க. அடுத்த பதிவு மூலம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீராம். வாழ்க தமிழ், ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.